ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து கோன் தோசையும் புதினா சட்னியும் பார்க்கலாம். வாங்க, தேவையான பொருள் பார்க்கலாம். வெங்காயம், டொமேட்டோ 2 டொமேட்டோ, இஞ்சி 3 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, ஒரு 12 காய்ந்த மிளகாய், ஒரு சிட்டிகை கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 கைப்பிடி புதினா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, 3 கைப்பிடி கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை, தேவையான அளவு ஆயில், வாஷ் பண்ணுறதுக்கு வாட்டர். வாங்க பார்ப்போம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய், கடுகு, நறுக்கி வைத்த வெங்காயம், காய்ந்த மிளகாய், உளுந்து, கடலைப்பருப்பு, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து டொமேட்டோ போட்டு நல்லா வதக்கலாம். உப்பு சேர்த்துருக்கலாம். உப்பு சேர்த்து எல்லாம் வாஷ் பண்ணி கருவேப்பிலையும் புதினாவையும் வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதே டிப்ஸ், இது வந்து கார சட்னி எப்படி செய்யுதுன்னா, புதினாவும் புளியும் எடுத்துட்டு நீங்கள் இதே பொருள் சேர்த்துட்டு அதுக்கு பதில் கொஞ்சம் தேங்காவை மட்டும் சேர்த்து அரைச்சிங்கன்னா கார சட்னி சூப்பராக இருக்கும். கார சட்னி வீடியோவும் நான் போடுறேன். நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு பாருங்கள், கோன் தோசை செய்யறதுக்கு தோசை மாவு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். தோசைக்கும் புதினா சட்னி செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.